Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து physical லேயரோட components. அதாவது first component வந்து கேபிள். ஸோ கேபிள்னா என்ன? நம்ம யூஸ்வலாக கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேபிள். ரெண்டு டிவைஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா டிவைஸையும் ரெண்டுக்கு மேலே இருக்கிற டிவைஸையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். பட் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? எந்த மீடியம் வச்சு கனெக்ட் பண்ணுவோம்? கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் இந்த ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிக்க போகிறதில்ல, நான் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேபிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஷீல்டட் கேபிள், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்னு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 12 years பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் ஃபேமஸாக இருந்தது. ஸோ அப்போ போது நம்ம என்ன ஆகும், நம்ம டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிளை வந்து நம்ம வீட்டுக்கு அடியில் கிரவுண்ட் லெவலில் போட்டு நமக்கு வந்து டெலிஃபோனையும் ப்ளஸ் நமக்கு வந்து இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, ட்விஸ்டட் பேர் கேபிள். அந்த ட்விஸ்டட் பேர் ஷீல்டட் கேபிள் அதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக அது டெலிஃபோன் லைன் மூலமாக நமக்கு வந்து கிரவுண்டில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த கேபிளை வச்சு நமக்கு டெலிஃபோன் லைனும் கம்ப்யூட்டர்ஸையும் சேர்த்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இப்போ அந்த ஷீல்டடுங்கிற கான்செப்ட் என்ன? ஷீல்டட்னா ஒரு செட் ஆஃப் காப்பர் வயர்ஸ் வந்து இன்சுலேட்டட் காப்பர் வயர்ஸ் வந்து ஒரு போட்டுட்டு அதை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்ன்னு சொல்லுவாங்க. நான் டயக்ராம் காட்டினா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்விஸ்டட் பேர் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் crosstalk அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு பண்ணாங்க. ப்ளஸ் அந்த ட்விஸ்டட் பேர் என்ன பண்ணும், காப்பர் வயர் தான் ஹோம் அண்ட் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர்ஸ் டு டெலிஃபோன் கம்பெனி. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெலிஃபோன் பிஎஸ்என்எல்னு சொன்னேன் இல்லையா லாங் பேக். ஸோ பிஎஸ்என்எல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனு ப்ளஸ் crosstalk அவாய்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணாங்க. பிஸ்னஸ் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ ஷீல்ட் தட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ கிரவுண்ட்னா நமக்கு வீட்டுக்கு அடியிலேருந்து இது விடுறது தான் வந்து கிரவுண்டு எர்த்து வயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுதான் வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்ன்னு சொல்லுவோம். நார்மல் வயரை வந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இப்போ இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் 10 base T இருக்குது, 100 base T இருக்குது. 10 base T அப்படின்னா 10 megabits per second. மெகாபிட்ஸ் இது ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் பி போட்டால் பைட்ஸ்ன்னு ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மெகாபிட்ஸ் பர் செகண்ட். 10 base T அப்படின்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். அதே மாதிரி 100 base Tனா 100 megabits per second. டீனா ட்விஸ்டட் பேர். இப்போ இங்கே பேஸுங்கிறது பேஸ் பேண்டுன்னு சொல்லலாம், ப்ராட்பேண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ் பேண்டு தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராட்பேண்ட் வந்துச்சு. ஸோ பேஸ் பேண்ட்னா என்னென்னா சென்டர் ரிசீவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு டிவைஸ்லேருந்து தான் இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்ப முடியும். ஒன் டைம் தான் சென்டர் டு ரிசீவர் மட்டும்தான் இருக்கும், ரிசீவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம பேஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிளை பேஸ் பண்ணி சொன்ன மாதிரி இந்த டெர்மினாலஜி சொல்கிறேன். ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொன்னால் சென்டரும் ரிசீவரும் ஒரே நேரத்தில் மாற்றி சிக்னல்ஸ் அனுப்பிக்கலாம். சரியா, அதுதான் வந்து ப்ராட்பேண்ட். சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 base Tனா என்ன, ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட். நம்ம லேண்ட்லாம் கனெக்ட் பண்ணுவோம்ல, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவோம். அதில் தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் ஒரு டைப்பு. அந்த ஸ்டாண்டர்டை வந்து யார் ஸ்பெசிஃபை பண்ண வந்தது, IEEE 802.3 ஸ்டாண்டர்ட். அதை எங்கே ஸ்பெசிஃபை பண்ணாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸ். சரியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 10 megabits per second டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் ஓவர் ட்விஸ்டட் பேர் வித் மேக்ஸிமம் ஆஃப் 100 meters. இதுதான் முக்கியம். 10 base Tனா வெறும் 100 metersக்கு தான் இருக்கும். 10 megabits per second. சரியா, பர் செகண்ட். 10 base Tனா ட்விஸ்டட் பேர் கேபிள். சரியா. அந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க,
RJ45ங்கிற கனெக்டர் யூஸ் பண்ணி நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டரை பற்றி நான் பேசிக் டெஃபினிஷன் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஸ்லைடு வேண்டாம், இது முடிஞ்சிருச்சு. அதுதான் ட்விஸ்டட் பேர் இதோட முடிஞ்சிருச்சு. இது ரிப்பீட்டட் ஸ்லைடு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயாக்சியல் கேபிள். கோயாக்சியல் கேபிள் வந்து நார்மல் தான். அது வந்து வெறும் நமக்கு வந்து 100 மீட்டர்ஸ்க்கு மட்டும் சொன்னோம். இப்போ இந்த கோயாக்சியல் கேபிள் என்ன பண்ணோன்னா 200 மீட்டர்ஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அதுதான் வித்தியாசம். ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணோம். 10^2 அப்படின்னா 10 மெகாபிட்ஸ் பர் செகண்டு ஃபார் ஒரு செகண்டில் 10 மெகாபிட்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேஸ் 2னா 200 மீட்டர்ஸ். பழையது என்னது நமக்கு ட்விஸ்டட் பேர் வந்து வெறும் 100 மீட்டர்ஸ். அந்த 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் அந்த சிக்னல் வரும்னு வச்சுக்கோங்களேன். 10^5னா 500 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு சிக்னல் அலோட், அதுதான் சொல்ல வராங்க. ஸோ 10 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் ஃபார் எவ்ரி 500 ஃபார் ஒன்லி அப் டு 500 மீட்டர்ஸ். அதான் கரெக்டான வேர்ட். சரி, அப் டு 500 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வந்தது, ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்ன பண்ணும், டேட்டா சிக்னல்ஸை லைட்டோட ஸ்பீட் என்ன 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இதுதான் லைட்டோட ஸ்பீட் ட்ராவல் பண்ணுற ஸ்பீட். ஸோ இதே ஸ்பீடில் எது ட்ராவல் பண்ணும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கோயாக்சியல் கேபிளையும் சரி ட்விஸ்டட் பேர் கேபிளையும் சரியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். 100 பேஸ் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொன்னால் 100 அப்படின்னு சொன்னால் 100 இது ஃபாஸ்ட்டுன்னு சொன்னாலே நமக்கு 100 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? சரி, எஃப்எக்ஸ்னால் இது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இது ஒரே ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு கிகாபைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் டயக்ராம், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இங்கே ஒரு ஷீல்டு இருக்குல்ல, அதனால இது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இங்கே பார்த்திங்கன்னா இது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இது வந்து கோயாக்சியல் கேபிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். சரியா? ஸோ இப்போது வந்து என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இதில் என்ன ஆகும்னா, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சப்போஸ் நம்ம இது ஒரு ரிப்பீட்டர். இப்போ ரிப்பீட்டர் கான்செப்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு இதில் வந்து 2 கான்செப்ட் தெரியணும். ஒன்று வந்து ஃபில்டரிங்கு, கேபிளில் சொல்கிறேன் ஃபில்டரிங்கும், அதுக்கப்புறம் வந்து கொலிஷன் என்னன்னு சொல்லணும். ஸோ ஃபில்டரிங் அப்படின்னு சொன்னால் இப்போது இங்கே இது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 ஏலேருந்து பிக்கு ஒரு இது சிக்னல் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பியை தாண்டி அந்த சிக்னல் போக முடியுமா? நான் வந்து எனக்கு பி வரைக்கும் அனுப்புனா போதும்னு சொன்னேன். ஆனால் பி வரைக்கும் அனுப்புனா அதோட ஸ்டாப் ஆகுமா? ஸ்டாப் ஆகாது. இது பியையும் தாண்டி என்னதான் இங்கே ரீச் ஆனாலும் திருப்பி அந்த சிக்னல் வந்து அதை தாண்டி போகுது. ஸோ ஃபில்டரிங் இங்கே பாசிபிள் கிடையாது. சரியா? அதே மாதிரி கொலிஷன் வந்து n. இப்போ நமக்கு n டிவைசஸ் இருக்குன்னா நமக்கு வந்து அந்த கொலிஷன் வந்து n டைம்ஸ் வரும். விச் மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு 10 டிவைஸ், இது வந்து ஆக்சுவலி இது டோபாலஜியில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பஸ் டோபாலஜி, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 10 டிவைசஸ் இருக்குன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், என்னோடய கொலிஷன் டொமைனும் வந்து 10 டிவைசஸ்னால் எல்லாமே வந்து கொலைட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருமே வந்து சிக்னல் அனுப்ப ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணும்போது இதுவும் வந்து கொலிஷன் கண்டிப்பாக ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து கேபிள். ஸோ கேபிள் வந்து எப்பயுமே ஃபிசிக்கல் லேயரில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரிங் இல்லைன்னா இந்த கொலிஷன் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நம்ம அங்கே ஏதாவது வந்து மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியுமாங்க? எந்த சாஃப்ட்வேரையும் நம்ம கொண்டு வரல. ஜஸ்ட்டு வந்து ஒரு கேபிள், அது வந்து ஒரு பியூர்லி வந்து ஒரு ஹார்ட்வேர். ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஃபில்ட்ரிங்க்கும் கொலிஷனுக்கும் எந்த அவாய்ட் பண்ண முடியாது. வந்தால் அதை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் கேபிள்ஸோட பேசிக்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரிப்பீட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.